என்னோட பேர் வந்து தீப ஜோதி. நான் தமிழ் துறை படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஓட்டு போடுறது எவ்வளோ முக்கியத்துவம் நீங்க கேட்டீங்க. நான் சொல்றேன், இங்க சொல்றதுக்கு என்னோட வாய்ப்பு இதோட தருணம். நான் ஜவ்வாது மலை பழங்குடியினர் பகுதியை சேர்ந்து கல்லூரியில படிக்க வரேன். ஒரு பின்தாங்கிய வகுப்புல இருந்து இன்னைக்கு நான் ஒரு பட்டதாரியா படிக்க வர காரணம் ஓட்டு. ஏன்னா யார் அரசு என்னென்ன செய்யறாங்களோ அந்த சலுகையில நான் படிக்க வரேன். என் தந்தை வந்து பெரும்பாலும் ஒரு கூத்து வாத்தியார் என்பதால நாடகம் ஆடுவாரு. அவருக்கு பெரிதா இந்த ஓட்டு பத்திலாம் பெருசா புரிதல் இல்லை. கண்ணா இன்னைக்கு ஓட்டு போடுறேன்டா சொல்லி ஓட்டு போட்டு வந்துருவாரு. இப்போ நான் முதல் தலைமுறை என் வீட்டுல பட்டாதாரியா படிக்கும் போது சமத்துவம்னா என்ன, அப்பா யாருக்கு ஓட்டு போட்டா எப்படிப்பா இருக்கும்னு சொல்றேன். இந்த ஜாதி மதம் வேறுபாடு இன்றி இந்த மாதிரி ஓட்டு போடுப்பான்னு நான் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். என்னோட கருத்து எப்படின்னா, சமத்துவத்தையும் மதம் வேறுபாடு இல்லாத பார்ப்பனர் ஆதிக்கம் இல்லாத யார் ஒருவர் கொள்கையை பேசுறாங்களோ அவங்களுக்கு நான் உண்மையா ஓட்டு அளிப்பேன். இதுதான் என்னோட முதல் ஓட்டா இருக்கும். நன்றி. உங்க பேர் என்ன தங்கச்சி? தீபஜோதி. தீபஜோதிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஏன்னா அப்பா சொல்லி வளர்ந்த பெண்ணை தவிர பெண்ணா ஒரு ஸ்டூடெண்டா அவங்க புரிதல் வந்து அப்பாக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இது பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. அதுவும் ரொம்ப நம்ம கல்வியினுடைய நோக்கமே அதுதானே ஹாசினி. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம பயன்படுறது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா நம்மளுடைய பெற்றோர் அவங்களுக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நமக்கு நடக்க பழக சொல்லவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?